நையாண்டி கோமாளி. நையாண்டி கோமாளி, நம்ம அறவைக்காடு அண்ணாமலை மறுபடியும் ஏதோ உளறி வச்சிருக்கு போலயே. ஆமாண்ணே, கோயம்புத்தூர்ல திமுக ஆட்சியாளதான் 2-3 டிகிரி வெப்பநிலை அதிகமாயிருக்குன்னு பயங்கரமா நம்ம ஆட்டுக்குட்டி அடிச்சு விட்டுருக்கேன். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், இந்த ஆட்டுக்குட்டி என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கு பாரு நையாண்டி கோமாளி. இந்த ஆளுலாம் எப்படி IPS பாஸ் பண்ணுச்சுன்னு ரொம்ப சந்தேகமா இருக்கு நையாண்டி கோமாளி. காலை உடைச்சு நீ திருந்தலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன்னை என்னதான்டா பண்றது? 20,000 புக்கு படிச்ச அதிமேதாவிக்கு இந்த மாதிரி புத்திசாலித்தனமா பேசுறதுனா ரொம்ப சர்வசாதாரணம் தானே. ஆமா நையாண்டி கோமாளி. அப்புறம் இன்னைக்கு நம்ம முதல்வரை சந்திச்சு அனைத்து மத குருக்களும் பல்வேறு சங்கத்தினரும் ஆதரவு கொடுத்துருக்காங்க போலயே. ஆமாண்ணே, அனைத்து மதத்தினரையும் சமமா நடத்தி சிறப்பா ஆட்சி பண்ணிட்டு இருக்க நம்ம முதல்வருக்கு ஆதரவு தராம வேற யாருக்குன்னு ஆதரவு தர போறாங்க? இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். அப்புறம் நம்ம ஆட்டுக்குட்டி, நான் அம்மாவை பார்த்து 2 மாசம் ஆச்சு, எனக்கு விடுமுறையே இல்லை அப்படின்னு நீலிக்கண்ணீர் வடிக்கிற மாதிரி பயங்கரமா ஒரு நாடகத்தை போட்டிருக்கிறேன். நான் ஒரு ஏழைத்தாயின் மகன் அப்படிங்கிற டைலாக்க பொதுவா நம்ம ஜி தானே போடுவாரு. சரி, மேல என்ன பேசுறாங்களோ அதை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சுதான் கீழே பேசுவாங்க. காப்பி அடிக்கிறது இவங்களுக்கு என்ன புதுசா? ஏன்டா ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பண்றீங்க, அதை ஏன்டா ஒரே மாதிரி பண்றீங்க? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்